வணக்கம், வெல்கம். ஹாய், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். எஸ், எல்லாருமே உங்களை பற்றி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்னு. ஸோ டெல் அஸ் அபவுட் த மூவி. உங்களுக்கு எப்படி இருந்தது இதில் வந்து நடிக்கும்போது? ஃபர்ஸ்ட் when you got the call from the director saying like ஹீரோயினாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் யாராச்சும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா. நான் அ பிக் ஃபேன் ஆஃப் மேம். ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித் ஹர். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ பெய்டு பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில். didn't feel like we were shooting. அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க். யா, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹாரிஸ் சார் அவங்க எனக்கு is my favorite and I'm a big fan of yours, sir. First time we are working together. When I heard you're on board, I was very, very happy and thanks for giving us this amazing album. And Ravi sir, it was so fun and so comfortable working with you. You made like ellaru sonna madri, you gave space to all of your actors and thanks for making me part of this film. And Rajesh sir, I'm a big fan of your previous films and இந்த படத்தில் எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I'll always cherish this. And thanks to Sundar sir, thank you so much. நிஜமாவே it was like a picnic. எங்களுக்கு வந்து நிஜமாக paid holiday தான் அது. Thanks for making us all, giving us this big canvas and making this movie so beautiful. And thanks to everybody, Natti sir, Rao, Ramesh sir, thanks to all. Thanks to Bhumika ma'am. Yeah. ஓகே, ஸோ உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எப்படி நம்ம டாக்டர் படத்தில் பார்த்த மாதிரி கியூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரியா, இல்லை கேப்டன் மில்லரில் வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா? நோ, வைவல் அந்த மாதிரி ஒன்று நீங்கள் பார்த்தீங்க. யா. ஸோ இட் ஆக்சுவலி டாக்டர் படத்தில் இருக்கிற மாதிரி தான், ரொம்ப சர்க்காஸ்டிக், இவங்களை கலாய்ச்சிட்டு. ஸோ இட் வில் பி அந்த ஒரு ஹாப்பி கேர்லா வந்து பார்க்க போறோம். ஓகே, டெல் மீ அபௌட் தி ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்னமோ ஒரு டீசர்ல ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன அது? நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு தீபாவளிக்கு தான் வந்து ஓட போகுது. ஸ்வீட். யா. ஓகே, thank you very much. So Bhumika ma'am, we'd like to call you Aishu. எங்களோட ஃபேவரட் எப்பவுமே வந்து ஐஷு தான். ஸோ அப்போ போனது and now we are so grateful and happy to see you back. சொல்லுங்க, எப்படி இருக்கு? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். Like Priyanka just said, you know, it was a paid holiday. Sundar sir, thank you so much. We had such a wonderful time shooting for this film. And Rajesh sir, thank you. I remember when you came to narrate the script and I was in a hurry to go pick my son up from school after that. This is such a beautiful film. You know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family, there's no bigger joy than that. You know, I talk to my brother pretty much every day. And Jayam sir, you've played you know, my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao, Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone. Working in the same space as some of the best actors, very fine actors. Priyanka, it was a joy to work with you. Jayam sir, you have given space to all of us. And one of the most humble, kind, and a thorough gentleman to work with. I haven't done many films in Tamil. I've done like about 5-6 films or 7 at the max. But all my films, I've had a great time.
all the characters that I've played have been very close to my heart, and Brother especially, because coming to, as an actor, when you evolve, when you come to another zone, as an actor, playing a sister's role, a journey has been amazing. So thank you everyone. This film is very close to my heart, coming out in Diwali. Please go and watch it. ஓகே, எம்எஸ் தோனி படத்தில் அக்கா கேரக்டர் அண்ட் கட் பண்ணால் இப்போ ஜெயம் ரவி சார் படத்தில் அக்கா கேரக்டர். பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்போவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சொல்கிற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன், ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்கிற வார்த்தை தான். இங்கே இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு 20 வருஷமாக எங்கள் கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வரும்மா. ஸோ மா, சைலன்ஸ்ப்பா, சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரதர், இங்கே உட்காந்துருக்கவங்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியாக பார்த்தா சரண்யா மேம்ல ஆரம்பித்து ராவ் ரமேஷ் சார், நட்டி சார், சொல்லிகிட்டே போகலாம். எல்லாரும் தி பெஸ்ட்டாக அவங்கவுங்க செய்கிற வேலையில் செஞ்சிட்ருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு அவங்க நினைப்பேன் எப்போவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் இந்த நான் சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னென்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோவுக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லையும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு, ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்போவே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணால் ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்கே இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆஸ் அ டைரக்டராக, ஆஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர், ஆஸ் அ ஃபேனாக நான் சொல்கிறேன். சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக எப்போவுமே இருக்குது சார். நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணுது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரவி தம்பி, அவனுக்கு எங்கள் குடும்பத்து மேலே ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடித்து சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தை விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ணுற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமாக பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். 21 வருஷமாக அவன் ஹீரோவானதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே. அதை அவன் ஒழுங்காக செய்கிறனால தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்குது. ஆசைப்படுறேன், வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அவன் செய்கிற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல் நீங்கள் அந்த அன்பை காட்டிகிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசாக நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சுருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்கிறேன் சந்தோஷமாக, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடித்து சொல்ல முடியும். தமிழ் சினிமாவில் டாப் 5 டான்சர்ஸில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கால எப்போவுமே அடித்து சொல்ல முடியறனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல்.
அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது. என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்கிறேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமாக வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃப்ளேவர், அவ்வளோகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும், பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்லேயே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ரெண்டு பேருமே முக்கியமான நபர்கள். ரெண்டு பேருக்கிட்டையும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாரிஸ் சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா சார்? அதாவது ஹிட்டான சாங்